மக்கள் தொடர்பாடல் மற்றும் மக்கள் விவகார அமைச்சர் மர்வின் சில்வா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒழுக்காற்றுக் குழு முன்னிலையில் இன்று ஆஜரானார். தனது முறைப்பாடொன்றிற்கான காரணங்களை தெளிவுபடுத்தும் பொருட்டு ஒழுக்காற்றுக் குழு முன்னிலையில் ஆஜரானதாக அமைச்சர் தெரிவித்தார். இதன்போது 9 ஆவணங்களையும் ஒழுக்காற்றுக் குழுவிடம் தாம் சமர்ப்பித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளருக்கு நானே ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பான கடிதத்தை சமர்ப்பிப்பேன். இதற்கமைய இந்த விடயம் குறித்து ஆராய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்தது. இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு வருமாறு எனக்கு அறிவிக்கப்பட்டது. அங்கு 3 சட்டத்தரணிகள் இருந்தனர். நான் அனைத்து ஆவணங்களுடன் அங்கு சென்றேன். நான் அவற்றை ஒப்படைத்தேன். இதில் உள்ள விடயங்கள் 100% உண்மையானவை எனவும் நான் ஒழுக்கத்தை மீறவில்லை எனவும் தயவு செய்து இது குறித்து ஆராய்ந்து தீர்ப்பு வழங்குமாறு நான் கேட்டுக்கொண்டேன். அவ்வாறு வழங்கப்படும் தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் ஒழுக்கத்தை மீறி இருந்தால் எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்க தயார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒழுக்கத்தை உயர்ந்த முறையில் பேணும் கட்சியாகும். நானும் ஒழுக்கத்தை மதிக்கின்றேன். நான் முறைப்பாடு செய்ததற்கு அமைய வாக்குமூலம் அளித்து அனைத்து ஆவணங்களையும் ஒப்படைத்து வந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் சிவில் சமூகத்தின் கருத்துக்களை செவிமடுத்து செயற்பட வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தலைமைத்துவனுடைய நிலைமைத்துவம் என்ன என்று பார்த்தால், ஒரு பக்கத்திலே இந்த தமிழினம் அழிந்து போகக்கூடாது, தமிழினம் காத்திரமாக வாழ வேண்டும், தமிழினம் ஏதொரு வகையிலே உறுதியான ஒரு சமூகமாக வாழ வேண்டும், இதுவரைக்கும் சிதறுண்ட சமூகமாக வாழாமல் சிறப்புண்ட சமூகமாக வாழ வேண்டும் என்று என்கின்ற புத்திஜீவிகள், அறிவாளிகள், காத்திரமானவர்கள் சமூகத்தை சிந்திக்கின்ற ஒரு பக்கம் இருக்கிறார்கள். ஆனால் தமிழரசு கட்சி, தமிழரசு கூட்டணி என்கின்ற ஒரு சமூகத்தினர் வேறு பக்கம் இருக்கிறார்கள். இந்த வகையிலே சிவில் சமூகம் என்கின்றவர்கள் மிக காத்திரமாக கண்ணியத்தோடு பல விஷயங்களை, அறிக்கைகளை தெளிவாக கொடுத்திருந்தார்கள். இந்த வகையை நாங்கள் பார்க்கின்ற போது எதிர்காலத்திலே இந்த இனத்தினுடைய நிலை என்ன என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது. என்றால் நாங்கள் அந்த துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்தவர்கள், அதற்கு முகம் கொடுத்து பார்த்தவர்கள். எதிர்காலத்தில் இந்த இனம் ஒரு மெய்ப்பால் இல்லாத இனமாக மாறப்படக்கூடாது என்பதற்கு இவர்கள் மிக காத்திரமாக இருக்க வேண்டும். என்றால் இன்று இருக்கின்ற ஒரு மிக காத்திரமான ஒரு சமூகத்தினுடைய தலைமைத்துவம் அவர்களிடத்திலே கையிலே இருக்கிறது. எனவே அவர்களுடைய கையிலே இருக்கின்ற அவர்கள் கொஞ்சம் தெளிவாக விரிவாக இந்த சமூகத்தை அணைத்து செல்லுகின்ற ஒரு மிக காத்திரமான விஷயம் தேவை. சிவில் சமூக அமைப்பு அவங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு. அவங்களோட சேர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சுவார்த்தை நடத்தினா தமிழருக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சிவில் சமூகமானது அது சும்மா சாதாரண இல்லை, புத்திஜீவிகளால் எடுக்கப்பட்ட முடிவு. அது அதை உதாசீனம் செய்துவிட்டு தன்னிச்சையாக செயல்பட்டு தங்களை விருப்பத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை போவதும் வருவதும் அது தமிழ் சமூகத்தை ஏமாற்றுற ஒரு விடயமாக நகர்கிறோம். தான் தோன்றித்தனமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னிச்சையாக செய்யப்படாம அந்த சிவில் சமூகத்தை இணைத்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினா அது ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தை இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் பேசும் சமூகத்துக்கு ஒரு சுதந்திர தீர்வு பெற வேண்டுமேயானால் அந்த தீர்வு இந்த சிவில் சேவை சமூகம் உட்பட எல்லாரும் சேர்ந்தெடுக்கின்ற ஒரு முடிவாகவே இருக்க வேண்டும். தனிப்பட்ட கட்சிகளோ அல்ல தனிப்பட்ட நபர்களோ தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிராகரித்துக் கொண்டுதான் வருகிறார்கள். இனி வரும் பேச்சுவார்த்தை நேரங்களில் சிவில் சமூகத்தையும் முக்கியத்துவப்படுத்தி தமிழர் கூட்டணி சிவில் சமூகத்தோடு சேர்ந்து எடுக்கின்ற முடிவைத்தான் அரசியல் தீர்வு குழுவுக்கு சமர்ப்பிக்க வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட முறையில் எந்த தீர்வையும் தமிழ் மக்கள் மத்தியில் திணிக்கக்கூடாது என்பது எனது அனுபவமும் எனது ஆலோசனை. செயற்திறன் குறைந்த தொழில் முயற்சிகளை அரசாங்கத்துக்கு பொறுப்பேற்கும் சட்டத்தின் பிரகாரம் அரசாங்கத்தினால் பொறுப்பேற்கப்பட்ட பெலவத்த மற்றும் செவனகல சீனி தொழிற்சாலைகளின் செயற்பாடுகள் குறித்து பிரச்சினை தோன்றியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேளை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கருத்தினை கூறினார். 2011 ஆண்டு 11ஆம் மாதம் 9ஆம் திகதி ஹன்சாட்டில் உள்ளதை நான் வாசிக்கின்றேன். 19வது பக்கம். 250 மெட்ரிக் டன் கரும்பு பாணி. அவர் அதனை தயாரிப்பதுடன் நின்றுவிடாது கரும்பு செய்கையை புறந்தள்ளி வெளிநாடுகளிலிருந்து பாணியை கொண்டு வந்து அந்த நடவடிக்கை மேற்கொள்கின்றார். இதனால் நமது நாட்டின் அப்பாவி கரும்பு செய்கையாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதனுடன் இணங்க முடியாது. கரும்பு செய்கைக்காகவே உடன்படிக்கை பிரகாரம் காணி வழங்கப்பட்டுள்ளது. பாணியை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து சாராயம் தயாரிப்பதற்காக அல்ல.
சட்டத்துக்கு முரணாக நிறுவனங்களை அன்று பலவந்தமாக கைப்பற்றிய போது 2 சீனி உற்பத்தி நிலையங்கள் தொடர்பாகவே பேசினர். செவனகல மற்றும் பெலவத்த ஆகிய தொழிற்சாலைகள் குறித்தே பேசினர். அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் கவனம் செலுத்தவும் 1739 2012 ஜனவரி 2 திங்கட்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. சாராயம் தயாரிப்பதால் அதனை கைப்பற்றுவதாக அரசாங்கம் தெரிவித்தது. இந்த நடவடிக்கையால் கரும்பு பாணி கொண்டுவர இடமளிக்கப்படுகிறது. இதுவே போதைக்கு முற்றுப்புள்ளி அரசாங்கம் கொண்டு வந்துள்ள நடைமுறையாகும். தை மாதம் பூச நட்சத்திரத்துடன் கூடிவரும் தினத்தை இந்துக்கள் தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றனர். அந்த வகையில் விவசாயிகள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்த தைப்பூச திருநாள் வாழைச்சேனை ஆலங்குளம் பகுதியில் நேற்று நடைபெற்றது. ஆலங்குளம் வயற்பகுதியில் புதிர் எடுத்து பொங்கல் வைக்கப்பட்டதுடன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. இதில் அதிகளவிலான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இந்து மகா சபையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த தைப்பூச திருநாள் விழாவில் சமய சொற்பொழிவு போன்றனவும் இடம்பெற்றன. வேளாண்மை, அறுவடை செய்தல், நெல் தூற்றுதல் மற்றும் குத்துதல் போன்றன பாரம்பரிய முறைப்படி இங்கு மேற்கொள்ளப்பட்டமை விசேட அம்சமாகும். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ரவிச்சந்திரன் அஸ்வினின் சிறப்பான சகலத்துறை ஆட்டத்தின் மூலம் சிபி கிண்ண முக்கோண ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியா தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. இலங்கைக்கு எதிராக இன்று நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியா 4 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. பேர்த்தில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி தலைவர் மஹில ஜாபரத்ன முதலில் துடுப்பிடத்தட தீர்மானித்தார். ஆட்டத்தை ஆரம்பித்த உப்பல் தரங்க மற்றும் திலகரத்ன டில்சன் ஜோடியால் முதல் விக்கெட்டில் 12 ஓட்டங்களையும் பகிர முடிந்தது. உப்பல் தரங்க 4 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். குமார் சங்கக்கார 26 ஓட்டங்களுடனும் திலகரத்ன டில்சன் 48 ஓட்டங்களுடனும் வெளியேறினர். தனது 4வது சர்வதேச ஒருநாள் அரைச்சயத்தை பூர்த்தி செய்த தினேஷ் சந்திமால் 64 ஓட்டங்களை பெற்றார். ஆஞ்சலோ மேத்யூஸ் ஆட்டமிழக்காமல் 33 ஓட்டங்களை பெற இலங்கை 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 233 ஓட்டங்களை பெற்றது. ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 விக்கெட்டுகளையும் சஹீர்கான் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 234 ஓட்டங்களை நோக்கி பதிலெடுத்தாடிய இந்திய அணியின் முதல் விக்கெட் 14 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் வீரேந்திர சேவாக் 10 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். 100வது சர்வதேச சதத்தை எதிர்பார்த்திருக்கும் சச்சின் டெண்டுல்கரினால் 48 ஓட்டங்களுக்கு மேல் பெற முடியவில்லை. சிறப்பாக துடுப்பிடத்தாடிய விராட் கோலி தனது 19வது சர்வதேச ஒருநாள் அரைச்சயத்தை கடந்தார். அபாரமாக துடுப்பிடத்தாடிய ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா ஜோடி 53 ஓட்டங்களை பகிர்ந்து இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்தது. ரவிச்சந்திரன் அஸ்வின் 30 ஓட்டங்களையும் ரவீந்திர ஜடேஜா 24 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொண்டனர். இந்திய அணி 46.4 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கான 234 ஓட்டங்களை எட்டியது. இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை ரவிச்சந்திரன் அஸ்வின் வென்றார். இத்துடன் நம்முடைய 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 கேட்கலாம்.